ஹலோ வணக்கம், நான் உங்கள் நந்தா. வெல்கம் டு சாலை காற்று யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா கடற்கரை ஏரியாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஏரியான்றது நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக போகக்கூடிய ஒரு வீடியோ. நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடலாம். ஒரே இதாக போட முடியாது, ரொம்ப லாங்காக போகும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்த வீடியோ தான். நேற்று பார்த்த வீடியோவில் பாதி தான் இது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கோட்டை பாலம். நேற்று வந்து அதே லொக்கேஷன் தான் இன்றைக்கும். இந்த இடத்த ரீச் பண்ணி தான் போகிறோம், நம்ம ஸ்கிப் பண்ணி தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சொன்ன மாதிரி தான் ரோட்டரி சங்கம் முத்துப்பேட்டை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம போகக்கூடிய ஏரியா 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ நேற்று சொன்ன மாதிரி இதில் வந்து லெஃப்டில் போனால் நம்ம பைபாஸில் போனால், ரைட்டில் போனாக்கா நம்ம முத்துப்பேட்டையோட டவுனுக்குள்ளே போய் என்ட்ராகி உள்ளே போவோம். ஸோ நம்ம லெஃப்ட்லேயே போவோம், பைபாஸ்லேயே போவோம். நேற்று தான் டவுனுக்குள்ளே காமிச்சேன் உங்களுக்கு டவுனு, முத்துப்பேட்டை டவுனு. இப்போ நம்ம பைபாஸ்லேயே போவோம். இப்போ பைபாஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கடை இருக்காது. ஏன்னா கடை நிறையா கொண்டு வராங்க, நிறைய கடை கட்டி கடைகள்லாம் நிறைய கொண்டு வராங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த ரோடுமே இப்போ தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரோடு கொஞ்சம் ஓடி மறக்க பாருங்கள். சூப்பராக ஒரு கடை கட்டிக்கிட்டுருங்க, என்ன கடைன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், அப்படியே சீக்கிரம் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க இதெல்லாம் என்ன கடைன்னு. இங்கே பாருங்கள், நிறையா கடை நாங்கள் புதுசாக வருது. ஏதோ டெண்டு கொட்டாய் போட்டு ஏதோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ரோடு கொஞ்சம் மூலியமாக ரொம்ப மோசமாக இருக்கும். ஆக்சுவலாக ஈஸியாகனாவே இந்த ரோட்டில் வரதுக்கு அந்த ரோடு இருந்தது. இப்போ ஓரளவு நம்ம சரியாக வண்டி ஓட்டுற அளவுக்கு வந்து ரோடு போட்டுருவாங்க. பாராட்டத்துக்குரியது தான். இது ஒரு ஏரி. இந்த ஏரி பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். முத்துப்பேட்டை மக்களே. ரொம்ப காற்றடிக்குது இன்னைக்கு, என்னன்னு தெரியல. ஒன்ஸு செக் பண்ணிப்போமா வீடியோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வீடியோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி செக் பண்ணிப்போம். நிப்பாட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வேறு, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இது ஒன்று ஆகாமல் போயிடும். அப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சரியாக ரீச் ஆகாது. இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ முத்துப்பேட்டை மக்கள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ முத்துப்பேட்டைன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. என்னங்க, நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் போகுது. டிஎன்பி பேப்பரா இல்லை வேறு எதுவுமா தெரியல. கிட்ட போய் பார்ப்போம். இல்லைங்க, சாரி, இது வந்து ஃப்ளைவுட். ஆக்சுவலாக ஏதோ ஃப்ளைவுட் எடுத்துகிட்டு போகிறாங்க, வேறு எதுவும் இல்லை. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு முத்துப்பேட்டை போகலாம். முத்துப்பேட்டை டவுனு. இது கும்பகோணம், மன்னார்குடி. இது வந்து ஈசிஆர். இந்த ரோட்டை எப்போ தான் போட்டு முடிப்பாங்கன்னு தெரியல. போட்டு முடித்தா தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். போட்டு சுரண்டி வச்சுருக்காங்க இந்த இடத்த. நம்ம நேற்று நாச்சிக்குளம் ஏரியா போகும்போது, உதயமார் தண்டபுரம் ஏரியா போகும்போது அப்படி தான் இருந்தது ரோடு. ஸோ அதே சேம் சுச்சுவேஷன் தான் இங்கேயும் ரோடு.
ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. இதை கரண்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அதுக்கான ப்ராசஸ் பார்த்து கொஞ்சம் முடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை எவ்வளோ நாளைக்கு இப்படியே போட்டு வச்சுருப்பீங்கன்னு தெரில. ஸோ இதனால் நிறைய பேருக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ரோட்டில் பாருங்கள், இது மாதிரி மாடுங்கள்லாம் நிறையா தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவும் முத்துப்பேட்டையில் இந்த அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரே குப்பை மேடு. இது ஏன் தான் அப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணலை யாரும். இது எரியுது. நேற்று நைட்டு வந்து அப்போயுமே புகையாக தான் இருந்தது. ஸோ இப்போயுமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. எவ்வளோ மாடு நாய் எல்லாமே சாலையிலே நிற்கிது. இதனால் நிறைய விபத்து ஏற்படும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் எப்படியோ போட்டு வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு எந்தளவு பாதிப்பு வரும். இப்படி புகையை விட்டாக்க முத்துப்பேட்டை மக்கள் சுவாசிக்கிற காற்றில் தானே கலக்கும் இது எல்லாமே. இதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதெல்லாம் சரி பண்ணணும். பண்ணாமல் இருக்காங்க இது வரைக்குமே. ரொம்ப வருஷமாக அப்படி தான் கிடக்கு இந்த ஏரியாவில். மக்கள் என்னென்னமோ முயற்சி பண்ணி தான் பார்க்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த வீடியோ எதுவும் ஃபயர் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. இல்லாமல் இந்த ரோடை பாருங்கள் எவ்வளோ இது பண்ணி போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் நடக்க தான் செய்யும் மக்கள். இதை பார்த்து சேஃபாக போங்க. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் மக்கள். ஸோ ஒரு 1000 ரூபா 1500 கூட தான் வரும். நல்ல ஒரு குவாலிட்டியாக வாங்க போனாங்க. ஒரு ஹெல்மெட் வாங்கி வச்சுருங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சேஃப்டியாகவும் இருக்கும். சேர்ந்து போலீஸ் பிடிக்கவும் மாட்டாங்க. நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் நிப்பாட்ட மாட்டாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஹெல்மெட் போடாமல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிடுறாங்க. ஸோ இல்லை டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்மெட்டுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சுட்டோன்னா ஒரு ஃபைன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஸோ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கிட்டீங்கன்னா போதும். ஸோ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிடலாம். இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா முத்துப்பேட்டை டவுனுக்குள்ளே போனோம். ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா ஈஸியாரு. ஸோ திருத்துறைப்பூண்டி அந்த லைனை நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம். இண்டிகேட்டர் போட்டு போவோம். பின்னாடி எதுவும் வண்டி வரல. நல்லது. சைட்லேயும் வண்டி வரல. ஓகே. டூ வீலரில் போகும்போது கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. அதுவுமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். பரவாயில்ல, எவ்வளோ பானசிட்டி, இவ்வளோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்கு. மண்ணில் செஞ்சு பண்ணிட்டாங்க. யாராச்சும் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ப்ரைஸு, எப்படி கொடுக்குறாங்க, எப்போ இருக்கும் எல்லாம் சொல்லுங்கள். எங்கள் ஊர்லேயுமே எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயுமே நிறைய இது மாதிரி மண்பானைகள் செய்வாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போது திருக்கார்த்திகை தீபம் வருது. ஸோ இந்த வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்க போதும் எனக்கு சரியாக தெரியல. திருக்கார்த்திகை தீபம் வரும். ஸோ எல்லோரும் விளக்கேற்றுங்க. அதுக்கு அகல் விளக்கெல்லாம் வாங்குவீங்க. ஸோ பார்த்து சேஃபாக திருக்கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. இது வேறு ஓட்டிகிட்டு இருக்காங்க ரோடில் உள்ள லாரி வேறு வருது. இந்த வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போக முடியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க. ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ பாதி பார்ட்டாக ரோடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் ரோடு போடுற மிஷின் அது இதுவும் போகுது. உடனே ரோடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த தண்ணி எடுக்கிற லாரி கூட உள்ள போகுது தண்ணி எடுக்கிறதுக்கா அப்படிதான் நினைக்கிறேன். ஐ திங்க் எங்கேயே ரோடு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மக்களே இப்போ மண்பானைகள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் மண்ணை கொட்டி அது மேலே வந்து மண்பானையை வச்சு தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா அது வந்து ஒரு இயற்கையான ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி. அது ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. இப்போ ஃப்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணுறோம், அதில் சிஎஃப்சி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது வளிமண்டலத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் மண்பானையில் வச்சு குடிக்கும்போது எந்த ஒரு சுற்றுச்சூழல் தீமையும் கிடையாது. சேம்வே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எந்த ஒரு கெடுதலும் வராது மண்பானை யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த காலத்துலலாம் சமையல்லாம் மண்பானையில் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் வந்து வெங்கல பானை, சில்வர் பானை, அந்த பானை இந்த பானை யூஸ் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம் பார்த்து வாங்க. என்னம்மா நீங்கள் வண்டி வருது குறிக்க முடியாதுங்க.
ஸோ வண்டியில் போகிறவங்க பார்த்து போங்க, நடந்து போகிறவங்களும் கொஞ்சம் பார்த்து ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் அங்கிட்ட பார்த்துங்க ரெண்டு பக்கமும். ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, ஸோ இதுவாக போகலாம். ஸோ பைக்கில் போகிறவங்களும் ரொம்ப கண்ணு கடுத்தமாக ரோட்டை பார்த்துக்குங்க. ஸோ எந்த நேரத்தில் வேணுமாலும் எது வேணுமாலும் மனுஷங்களும் உள்ளே வரலாம், ஆடு மாடு நாய் இதுமாரி எது வேணுமாலும் நம்ம வண்டிக்கு முன்னாடி விடுற திடீர்னு ஒடியாரும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளால் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நார்மல் ஸ்பீடில் வந்து உங்களை வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் ஸ்பீட் பண்ணிங்கன்னா பிரச்சனையாக இங்கே பாருங்கள், இது மாதிரிலாம் வர்றாங்க ரோட்டில் ஆப்போசிட்டில் ஏறி. ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுன்னு கூட பார்க்காம ஏறுறாங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இப்போ இந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, திடீர்னு உள்ளே வரும். நிறைய தடவை உள்ளே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒடியாரும். ரொம்ப பேர் விட்டு அடித்து அவங்களுக்கும் ஆபத்து, இந்த நாய் செத்தும் போயிடும், மனுஷங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கும் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையவே. இப்போ ஒப்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். ரொம்பவே கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள் டூ வீலர் மட்டும். எல்லாம் நிறைய இடத்துல ஆடு வந்து ரோட்லேயே நிற்கிது. டூ வீலரில் போகிறவங்க மஸ்ட்டாக ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள். நம்ம கை காலில் அடிப்பட்டாலும் கூட உயிர் சேதம் இல்லாமல் இருக்கும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறப்போ. இந்த ரோட்டில் வேற போகவே முடியல சுத்தர. இதில் எவ்வளோ நாளைக்கு போட்டு வைக்க போகிறாங்கன்னு பார்த்தேன். பேக் டு த டாபிக்ஸ். மண்பானை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற டேஸும் வந்து மண்பானையெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சில்வர் பானை இந்த பானையெல்லாம் யூஸ் பண்ணுறத மண்பானை யூஸ் பண்ணுறது நம்ம உடம்போட ஆரோக்கியம். ரொம்ப இடத்துல ஹோட்டல்ஸ்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா மண்பானை பேஸ் பண்ணி நிறைய ஹோட்டல்ஸ் வருது. ஸோ நேம்லேயே பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபுல்லாக மண்பானையில் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அதேமாதிரி டீ, இந்த பாதாம் இது மாதிரிலாம் கூட மண்பானையில் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்ல ஒரு இனிஷியேஷன். இதை எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னா நல்லது.